ஹாய்டா! அன்னைக்கு நம்ம பார்க்க போறது விமனுடைய சீட்டிங் ஃபேன்சி பார்ட் 6 ஓகேவா? பார்ட் 5 நம்ம எப்படி எண்ட் பண்ணியிருப்போம்னாக்க, நம்ம சுகா வந்துட்டு டேவர்ஸ் லவ் பண்ண வராங்க. அப்போ சுகாவோட ஒரு ஹேண்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஹி இஸ் மைன் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் நம்ம எண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, நீ யார் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் ஐ எம் ஹிஸ் ஃபேன்சி அப்படி சொல்கிறாங்க. வேற யாரும் நம்ம ஜிமின்டா ஓகேவா? ஜிமின் சொல்லுவோம் சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா பார்க்குறாங்க. அப்போ நான் யாரும் சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவோம். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிமின் அவரோட ஹேண்டை விட சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமினும் அந்த ஹேண்டை விட்டுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா டேவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அங்கே பாரு நான் ஆல்ரெடி உன்ட்டு சொல்லிட்டேன் சுகா, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பிரேக்கப் ஆகி எவ்வளோ டேஸ் ஆகுது கேட்குறாங்க. இப்போ டே அமைதியாக இருக்காங்க. ஜஸ்ட் 3 days பிஃபோர் தானே பிரேக்கப் ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையன் கூட என்கேஜ் ஆகிட்டு 3 months ஆகிட்டு அப்பா சொல்கிறாரு, அதுக்கு என்ன ரீசன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக என்ன சீட் பண்ண அப்படி சொல்லிட்டு சுகா கேட்க, நம்ம டே பார்க்குறாங்க, சீட் பண்ணா நானா உன்னையா சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக என்ன சீட் பண்ண, எதுக்காக என்ன 7 years லவ் பண்ணிட்டு இந்த பையனை எதுக்காக என்கரேஜ் பண்ணிக்கிட்டேன், எதுக்காக இந்த பையனை நீ வந்து மேட்ச் பண்ணிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது, உனக்கு எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லலை. இப்போ நான் உனக்காக என் ஃபேமிலி போட்டு வந்திருக்கேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து என்ன சொல்லாமல் கிளம்பி கிளம்பி வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஷுவா கேட்குறாங்க. டேவை பார்த்து இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மில் தான் சரியா, அவனுக்கு தெரியும் ஜிம்மில் தான் அவனுக்கு கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஒன்று அவனுக்கு பிடிக்கல ஓகேவா, நீ தேவையில்லாமல் உங்கள் லைஃப் இன்டர்ஃபியர் ஆகாமல் கொஞ்சம் மோன் படி போறியா அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, நான் பேசுறது அவங்ககிட்ட சரியாக சொல்கிறாங்க. ஒரு வேளை நீ என்னை சீட் பண்ணுறது தெரிஞ்சுன்னா அவனுக்காக இன்ஸ்டான கேஸ் ஃபைல் பண்ணுவோம் சுகா, கேஸ் ஃபைல் பண்ணுவோம் டே அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அங்கே பார் சுகா உங்ககிட்ட மோன் பண்ணி ரொம்ப சரியா, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப டயர்டாகிடுச்சு சுகா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னை லவ் பண்ண ரொம்ப டயர்டாகிட சரியா, ஏன்னா நான் எதிர்பார்த்த அன்பு உங்கள்கிட்ட எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த எதுவுமே உங்கள்கிட்ட கிடைச்சதே இல்லை, உன்னை லவ் பண்ணி ரொம்ப ஹார்ட்டாக இருக்கே தவிர மற்றபடி ஒன் டேயோட ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, எப்போ இந்த 3 months பிஃபோர் அப்படி கேட்குறாங்க. இந்த பார்சல் பார்த்ததுக்கு அப்புறமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்னை பற்றி நல்லா பேசு, என் ஜிம்மை பற்றி பேச சொல்கிறாங்க. உன் ஜிம்னா அப்போ நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அங்கே பார் சுகா நான் உங்கள்கிட்ட மோன் பண்ணிட்டேன் சரியாக சொல்கிறாங்க, நீ எதுக்காக என்ன சீட் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. எனக்கு நான் எதிர்பார்க்குற லவ் உன்கிட்ட கிடைக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாட டேயோட அப்பா பார்க்குறாங்க, அதான் உன்கிட்ட கிளியராக சொல்கிறேன் நமக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா கத்துறாங்க. நம்ம பார்க்குறாங்க, அங்கிள் இங்கே பாருங்கள் நாங்கள் டே கிட்ட பேச நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ டே பார்க்குறாங்க, அப்பா நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, இல்லைப்பா நீங்கள் கொஞ்சம் விளையாடுங்க நான் பேச புரிய வச்சுக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு டே ஜிம் ஹார்ட் ஆகிற மாதிரி எந்த விஷயம் நடக்கூடாது சொல்கிறாங்க. இல்லைப்பா ஹார்ட் ஆக மாட்டேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ டேவோடப்பா அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் வெளில போயிடறாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் மட்டுமே இருக்காங்க. இப்போ நம்ம சுகாக்கு அவ்வளோக்கும் ஒரு சுகா பார்க்குறாங்க. சொல்லு எதுக்காக என்ன சீட் பண்ண சொல்கிறாங்க. சீட் பண்ண என்ன சீட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஒரு பாய் ஃப்ரெண்ட், நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி கேட்குறாங்க. நம்ம சுகா பார்க்குறாங்க, அவங்கள ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டாவது இன்னொரு பாய் ஃப்ரெண்டு ஷேம்லெஸ்ன்னு சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, டே அவங்க அப்படி கத்துறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, உன்னால் விட்டுருந்தேன் குழந்தை இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜங்கோட ஷேட் பிடிக்கிறாங்க. ஜங்கோக்கு இருக்க குழந்தையா சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க, டே என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் இதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு பார்த்து ஜின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜங்கு பார்த்துங்க, பாரு நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் என்னை வந்துட்டு ஹார்ட் பண்ணிட்டு இருக்கு, நீ இருந்து அவசரப்பட எல்லாத்துக்கும் விட்டுறதான் ஜிம்முக்கு குழந்தைக்கு அதை என்னடா பண்ணியிருப்பான் சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என் ஜிம்முக்கு குழந்தைக்கு நான் என்னடா பண்ணியிருப்பேன், நீ எதுக்காக ஜிம்முக்கு மீட் பண்ண, எதுக்காக தான் சொன்னா சொல்லுவா டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு நீ தான் சீட் பண்ண, இந்த பையனை பார்த்து வந்து மாறிட்டேன், நீ சுகா தான் மேரேஜ் பண்ணிக்கணும், சுகா தான் உனக்கு கரெக்டு, சுகா ரொம்ப லவ் பண்ணுறாரு சரி 7 years லவ் பண்ணியிருக்கு, அவர் விட்டு நீ சீட் பண்ண நினைக்கிறத சொல்கிறாங்க. இது இவனுக்காக தானே சொல்கிறாங்க, இந்த பையன் தான் லைஃப்பில் தேவையில்லாம வந்திருக்கான் அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு ஜிம்மு பயன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்னை பற்றி பேசவும் ரைட்ஸ் இருக்குது ஓகேவா, நான் ஃப்ரெண்டு அது தாண்டி உன் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் கொலீக் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே நான் உனக்கு இருந்திருக்கேன், உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க ஃபேமிலியாக இருக்க நம்ம எல்லாரும், அதனால் உனக்கு என்ன திட்டுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, என் ஜிம்மை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, அப்படி பேசினா உங்களுக்கு தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இது கேட்குறா ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ அப்படி பேச சொல்கிறாங்க. இந்த பையனுக்காக சொல்கிறாங்க, இந்த பையன் என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சுகா பார்க்குறாங்க, அப்போ நான் யாரை சொல்லி கேட்குறாங்க. அங்கே பார் சுகா ஒன்று அப்படி சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டேவை பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு பாரு சொல்கிறாங்க, எனக்கு புரியல டே ஏன் டே இப்படி பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. என்னை சீட் பண்ணி அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரமாக சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, பாரு அவன் லவ் பண்ணுறது என்ன 7 years லவ் பண்ணியிருக்கான், அவனுக்கு என்ன கொஞ்சம் கோவம் சரி எங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த ரீசனால் தான் வந்துட்டு உன் கூட என்கரேஜ் பண்ணுறது ஓகே சொல்லியிருப்பான், அதை செஞ்சு புரிஞ்சுக்கும் எங்கள் லைஃப் ரிமோட் பண்ண சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம்மு பார்த்து ஜிம் டே பார்க்குறாங்க. சுகா அப்படி கத்துறாங்க. சுகா பார்க்குறேன் என்ன சுகா சொல்லிட்டு அப்போ சுகா கேட்குறாங்க, என்னடா சுகா அப்படி சொல்கிறாங்க. பாரு என் ஜிம்மில் லைஃப் ரிமோட்
மூவ் பண்ண சொல்லி நீ சொல்கிறது நீ யார் அப்படி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் தான் என் லைஃப் ஓகேவா, அவன் தான் என்னோட ஒய்ஃப், எல்லாமே அவன் மட்டும்தான், நீ தான் என் லைஃப் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, போதும் டே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்பி மாதிரி வராங்க. நானும் பார்த்துருக்கேன் ஓவர பேசிகிட்டு இருக்கேன். 7 minutes தான் லவ் பண்ணுவேன், லவ் பண்ண சொல்லிட்டு அவன் பேர் சுற்றுவேன், கிழிஞ்சி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஒரு இடத்துல அவனே உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். 2 பேரும் நல்லா லவ் பண்ணிட்டு எனக்கு தெரியும். நிறைய அவன் ஷோ பண்ணல, நிறைய அவனுக்கு கேர் கொடுக்குறதுன்னு தெரியும், இல்லை நான் சொல்லல. ஆனால் அவன் ட்ரூவாக தான் இருக்கான். இப்போ கூட அவனோட ஃபேமிலி போட்டு வந்துருக்கோனுக்காக ஜிம் பார்க்குறேன். நம்பிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறேங்க. எப்படியா நான் இப்படி இவன்ட்டு மூவ் பண்ணணும்னு நினச்சதுக்கப்புறமா சொல்லிட்டான். என் ஃப்ரெண்டு நான் கிழிஞ்சி பண்ணுறது நேற்றுனதுக்கப்புறமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க. டீம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஷுகா பற்றி உனக்கே தெரியும் சரியா, அவனோட ஒரு ஜென்வன் பர்சன் இருந்ததில் சொல்லிட்டாங்க. இல்லை ஹேங்க நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பர்சன் சேவஜாக இருக்காங்கல்ல, அவங்க பார்க்குறது நல்லா இருக்கும். ஆனால் அந்த சேவஜான பர்சன் கூட ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு ஒய்ஃப் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அவன் எல்லா விஷயத்தையும் சேவஜாக இருக்கா, நான் அவங்ககிட்ட போயிட்டு இருந்தா அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். எனக்கு சார் வந்து சேவஜாக இருப்பார். தன்னோட ஒய்ஃப் பற்றியோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றியோ அவங்க ஈகோ காமிச்சிக்கேன். கண்டிப்பாக அந்த லைஃப் நல்லா இருக்காது ஓகே. ஒரு லவ்வுக்கு அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு ஈகோ இருக்குது சொல்கிறாங்க. ஈகோ வாமா, அவன் எப்படி இறங்கி வர மாட்டேன், நான் மட்டும் தான் இறங்கி போகணும், நான் மட்டும் கெஞ்சிடும், நான் மட்டும் அப்படி போயிட்டு இருக்கணும். எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நீங்கள் கூட சிரிச்சிருக்கீங்க என்னை பார்த்து. இந்த உனக்கு கேட்கணும் அவங்ககிட்ட, ஷுகா என்ன வெளில கூட்டிகிட்டு போறியா, ஷுகா இங்கே வெளில போகலாமா அங்கே போகலாமா சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் லவ் இருந்திருக்கு. எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் நான் மட்டும்தான். அந்த லவ்வில் பெயின் மட்டும் தான் எனக்கு கிடச்சி தெரியுமா. ஒன் டைம் கூட ஹாப்பியாக இருந்ததே இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த 7 years என்ன கிடச்சி உங்ககிட்ட சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு என்னோட ஹாப்பினஸ் என்ன ஒரு பர்சன் எனக்கு கண்ணை பார்த்து புரிஞ்சுப்பாங்க, என் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, என் மேலே எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, நான் எதிர்பார்க்குற லவ் எல்லாமே எனக்கு இவங்ககிட்ட தான் கிடச்சி சொல்லிட்டு ஜிம்மில் பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். இல்லை டே நீ வந்துட்டு வேறு மாதிரி யோசிக்கிற. ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரியாக இருப்பாங்க. சரி, ஒருத்தவங்களுக்கு லவ் நல்லா அழகாக ஷோ பண்ண தெரியும், சில பேருக்கு லவ் காட்ட தெரியாது. அதுக்காக அவங்களுக்கு லவ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை சரியா. அவங்களுக்கு அவங்க லவ் பண்ணல கேர் பண்ணல அப்படின்னா அர்த்தம் கிடையாது ஓகேவா. அவங்களுக்கு சரியாக கொஞ்சம் ஷோ பண்ண தெரியாது, அவ்வளோதான் சரியா. இந்த வேர்ல்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ரொமான்டிக் பர்சனாக இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் ஆன்டி ரொமான்டிக் கூட இருப்பாங்க. ஆனால் ட்ரூ கேரிங்கோட இருப்பாங்க, ட்ரூ லவோட இருப்பாங்க, ஃபேக்காக இருக்க மாட்டாங்க. ட்ரூவாக வந்து ஃபேக் இல்லை, ட்ரூ ஓகேவா, புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஹேண்டாக நம்ம ஜின்னு பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் இவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஓகே, இவங்க ஒரு அண்ணா மாதிரி இதெல்லாம் கேட்டுக்குவோம். 7 years 2 பேர் லவ் பண்ணுறாங்க ஓகே. ஏதோ ஒரு மிஸ்ஸாக சொன்னீங்களா கொஞ்சம் கோவமாக இருக்கா, அந்த ரீசன் தான் எனக்கு ஜிம்மில் ஓகே சொல்லிட்டு அந்த விஷயம் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ கூட அவன் இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவங்க பார்க்குறாங்க. ஜெவங்க பார்த்துட்டு ஜெவ போய் அவங்க பார்த்துட்டு ஏன் அவங்க பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஷுகா பார்த்துட்டு பற்றி பேசிட்டு இருக்கீங்களே, அந்த பையன் என்ன தப்பா சொல்கிறாங்க. அந்த பையன் அவங்க சொன்னால் கேட்டிங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒன்று சொன்னால் என்ன பண்ணலையா சொல்கிறாங்க. அவனுக்கும் அந்த குழந்தைக்கு எதாவது என்ன பண்ணு கேட்குறான், அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஹொபி சொல்கிறாங்க. அந்த பையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. யாங்க அந்த பையன் என்ன தப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ இருக்கும் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஷுகாவுக்கும் டேப் தான் பிரச்சனை. நடுவில் அந்த பையன் என்ன பண்ணால் அவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா நான் கேட்குறாங்க. அந்த பையனுக்கு ஷுகா டேவில் லவ் பண்ணுறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஷுகா லவ் பண்ணுறது அவனுக்கு தெரியவே இல்லை. அவங்க வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த பையன் கேட்டு பண்ணல கிட்ட உங்களுக்கு ஓகேவா, மேரேஜுக்கு ஓகேவான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொன்னது எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பான் சொல்கிறாங்க. யாரும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி தான் கண்டிப்பாக அந்த பையன் மேரேஜுக்கு ஓகே சொல்லிக்க மாட்டாங்க. எதுவும் லவ்லாம் இல்லைன்னு நினச்சா அவனை அக்செப்ட் பண்ணியிருப்பான். அப்படின்னு எனக்கு ஆயிருக்கும், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் தாண்டி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த கான்வர்சேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாபி சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஷுகாக்கு சொல்கிறாங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண ரெடியா இல்லை, நான் சப்போர்ட் பண்ண அப்படி பேச வரல ஜமுக்கா, நான் வந்து நியாயத்தை சொல்கிறேன். இப்போ எல்லாரும் அந்த பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்களே போன்னு சொன்னால் அந்த பையன் எங்கே போவோம், வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, ஊருக்கு தெரியாமல் மாதிரி என்கேஜ்மெண்ட் பார்ப்பேன். அவங்க அட்டையோட அப்பா சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணால் அந்த பையனுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு இது வரும் அவனுக்கு, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பையனும் ஜெயிட்டே தான் ஹஸ்பண்டாக வரப்போறான்னு சொல்லி ஒரு ஆசை தான் இருந்திருப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேம் திரும்பி பார்க்குறாங்க. ஹோபியை பார்க்குறாங்க. யாரும் நம்ம பார்க்குறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஷுகாவை பற்றி டேவை பற்றி மட்டும் போய் பேசுகிறீங்களா, அந்த பையனை பண்ணால் அவன் பாவம் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. என் பா சொல்கிறேன் ஜிம்மில் பார்த்துட்டு நம்ம ஜெவை கூப்பிட்றாங்க. அவர் பார்த்துட்டு ஹியாங் சொல்கிறாங்க. அவர் ஹியாங்கன்னு கூப்பிட்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கனெக்டடாக. நம்ம ஜெவ கிட்ட வராங்க. உனக்கு டே சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன் ஹியாங் உங்களுக்கு லவ் இருக்கா க்ரஷ் இருக்கான்னு சொல்லிட்டு. அவருக்கு லவ்வில் க்ரஷ்லாம் அவர் சொன்னார். எனக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன், அப்பா சொன்னாங்க ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு எனக்கு அவர் பார்த்து ஒரு அட்ராக்ஷன் பிடிச்சிச்சு. இது வரைக்கும் எனக்கு யாரும் இப்படி பிடிச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சி. அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு உண்மையான பிடிச்சிருக்கா, நான் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருப்பேனா, நீங்கள் எதிர்பார்க்குற லவ் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிலாம் கேட்டேன். எல்லாத்துலேயும் ஓகே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு அவர் மேலே ஃபீல் வந்துருச்சு. அவர் ஃபஸ்ட்டு பார்த்து அந்த ஃபஸ்ட் டைமே பிடிச்சிருச்சு. இதே ஒரு கனெக்ஷன் எனக்கு அவர் கூட தெரியல, எனக்கு அவர் பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே. அந்த ரீசன் நானும் ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிட்டேன். நாங்கள் மீட் பண்ணி கொஞ்சம் டேஸாக இருக்கலாம். இவர் சொல்கிறது 7 years லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் 3 months தான் இவர் எனக்கு தெரியும். எனக்கு ஆனால் 3 months தான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இவரே ஹஸ்பண்ட் நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த ரீசனால தான் எங்களுக்கு பேபி வரைக்கும் சில ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேவோ புரியுது அவங்க இந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம
ராஜாவை பார்க்குறாங்க. ஏன்டி நீ அந்த பையன்ட்ட சொல்லிக்கக்கூடாதா? இந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, லவ் பண்ணேன், இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிக்கலாம்ல, நீ எப்போ ஃபோன் பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ டே சொல்லவும் இப்போ டே வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜெயம் பார்க்குறாங்க. எல்லாம் இந்த பையனை பார்த்துக்க அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயம் பார்க்குறாங்க. இந்த பையன் சொல்ல சரி, அந்த பையனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜிமின் இருக்குது, சரி நீ எதுக்காக அவளுக்கு கத்துறா சொல்லிட்டு நம்ம ஜெயம் கேட்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க. பாரு டே, நீ எப்போ ஃபோன் பண்ண, நீ பண்ண தப்பு இல்லையா டே, நீ ஷோ சீட் பண்ண தப்பு இல்லையா, நீ தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்கிட்ட. நான் யாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஷோ ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அக்செப்ட் பண்ணி சொல்லுங்க, நீ தானே என்கிட்ட கேட்டேன், அப்போ நான் தானே அவனுக்காக பேசினேன், நீ சொல்லிட்டே நீ பண்ண தப்பா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் பண்ணுறது தப்பு தான் ஆனால் நான் வந்துட்டு ஜிம்மில் பார்த்துட்டு நான் ஷோர்ட் அமௌண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் வந்துட்டு பிஃபோர் 2 months சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மில் பார்க்கறதுக்கு பிஃபோர் 2 months நான் மூவ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் நான் சுகா கிட்ட மூவ் பண்ணி ஒரு 5 months ஆக சொல்கிறாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை அன்னைக்கு நம்ம நியூசிலாந்தில் ட்ரிப்பில் இருக்கிறதால ஆமாம் சொல்கிறாங்க. நியூசிலாந்து ட்ரிப்பில் நம்மளாம் ட்ரூத்தாக டேர் விளையாண்டமா சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ டேர் வந்து பார்த்து ஜாமுக்கு தனியாக கிஸ் பண்ண சொன்னான், சுகா கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அவளை பக்கத்தில் பரப்பா என்ன பார்த்தீங்கன்னா கேட்டான்னு சொல்கிறேன், ஷேமில் சொல்லிட்டேன், வெரைட்டாஸ் கேட்டால் சொல்கிறாங்க. இல்லை மற்றவங்க அவங்ககிட்ட போய் அவன் கேட்டால் பரவாயில்ல கேட்க, நான் பாய் ஃப்ரெண்ட் தானே, நார்மலாக சீக்ஸ் தான், நான் இவருக்கு நான் லவ் பண்ணி அவனுக்கு கிஸ் பண்ணி எதுவும் பண்ணதே கிடையாது. அவன் அதுக்கு தான் அலோவ் பண்ணதும் இல்லை, நானும் பெருசாக இது பார்த்ததில்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் தானே அவன் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்து சிரிச்சு போக எனக்கு எல்லாம் பெருசாக தப்பாக தெரியல. ஆனால் அந்த ரொம்ப கஷ்டமாச்சு. நான் என்ன அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆப்ஷன் ரொம்ப அழகாங்க அப்படின்னு ஆசைப்பட்டக்கூடாது. யார்கிட்ட நான் கேட்குறேன், ஏன் பாய் ஃப்ரெண்ட் தானே, லவ் பண்ணுற பர்சன் தானே கேட்க முடியும், ஒரு யார்கிட்ட ஏன் கேட்க முடியும் சொல்லிட்டு அழகாங்க. இப்போ நம்பிச்சிருக்க ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நீ பண்ணது சொல்லிட்டாங்க, நான் பண்ணது சரி, நான் சொல்லவே வரல, நான் பண்ணது தப்பு தானே சொல்ல மாட்டேன். நான் என் ஜிம்மில் உண்மையாக சொல்லியிருக்கணும், செகண்ட் ஷுகா கிட்ட அப்பயே சொல்லியிருக்கணும். நான் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் 5 months ஷுகா கிட்ட அப்படி இருக்கேன், கொஞ்சமாக புரிஞ்சு பண்ணுறேன், நான் கிட்ட போகிறேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயகுலத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. 2 months அதாவது நம்ம ஜிம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டே வந்துட்டு ஷுகா கிட்ட மூவ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்திருப்பாரு, எப்படின்னா கிட்ட போகலாம் கிடையாது, அவர் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் மீட் பண்ண போயிருப்பாரு, இப்படி தான் இருப்பாரு. அதை சொல்கிறாங்க. நான் வந்து அப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல பெயின் தான் கிடைக்குது, எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கவே இல்லை. அதை எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன். என் அப்பா எனக்கு ஜிம்மில் பார்க்க சொன்னாங்க. அன்றைக்கி கூட நான் ரொம்ப விருப்பம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. அப்பா என்னடா ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே போய்ட்டு நான் கேன்சல் பண்ணி வர போகிற சொல்லிட்டு நான் வந்தேன் ஜம்கா கிட்ட சொல்லிட்டு. அப்போ வரும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் பிடிச்சிருந்துச்சி, சரி பார்த்து பிடிச்சிருந்துச்சி. அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லிட்டு, அவங்கள்ட்ட ஓப்பனாக சார் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு, அப்படி இருந்து கூட அவன்கிட்ட நிறைய கேட்டான், உங்களுக்கு ஓகே டே நீங்கள் கூட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் கேட்குற அந்த வாட்ஸ் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அவனை பார்க்குறப்போ எனக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபேன்ஸி மட்டும் இல்லை, லைக் ஒரு அதை தாண்டி ஒரு அம்மா ஃபீல், ஒரு லவ் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு. ஒரு பர்சன் நம்மளுக்கு எல்லாமே இருப்பாங்களே, எனக்கு அப்படி ஃபீல் ஆனிச்சு அவனை பார்த்து. அந்த ரீசன் தான் நான் அவங்ககிட்ட ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு ஷுகா கிட்ட எதனால் எதிர்க்கு பார்த்தணும், அதெல்லாம் தாண்டி நான் கேட்காமலே எனக்கு அவங்க கொடுத்தாங்க. அவங்க சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு மார்க்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எல்லாமே அவன்கிட்ட கிடச்சிச்சு. எனக்கு அந்த ரீசன் அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அவன் டெக்ஸ்ட் பண்ணேன், ஒன் டெக்ஸ்ட் பண்ணிடுவான், எனக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியல கூட சாரி டேஸ் ரொம்ப அழகாக சொல்லுவான். ஒரு பாய் ஃப்ரெண்ட் எந்தளவுக்கு கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ, ஒரு பாய் ஃப்ரெண்ட் எந்தளவுக்கு இன்செக்யூராக இல்லாமல் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுப்பான். அவனளவுக்கு வேறு யாரும் லவ் பண்ண முடியாது. எத்தனை டைம் நினச்சிருக்கேன், இவன் ஏன் ஃபஸ்ட் டே லைஃப்பில் பாருல நான் யோசிச்சிருக்கேன் தெரியுமா சொல்கிறேன். பச்சி டே சொல்கிறாங்க. அப்புறம் மாறிக்கு என்ன சொல்லிட்டு எனக்கு ஆமாம் நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் ஷுகா, அங்கே பாரு தெரிஞ்சு தெரியாமல் தப்பாக மன்னிச்சுக்கோ சரியா, தயவு செஞ்சு என் லைஃப்பில் பிரச்சனை பண்ணாது. ஏன்னா அவன் மட்டும் மோன் பண்ணிட்டேன் சரியா, நான் மட்டும் மோன் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு நான் மட்டும் நான் லவ் வேணும் கேட்டப்போ கொடுக்கல, நான் வேணும்னு நினச்சப்போ கொடுக்காது, லவ் நான் வேணும் நினைக்கிறப்ப கொடுத்தாலும் அது யூஸ் இல்லை ஷுகா, அவனுக்கு அது புரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஷுகாவுக்கு ரொம்ப கோவருது. அப்போல்லாம் என்னால் விட்டு தர முடியாது சரியா, எனக்கு புரியுது நான் எவ்வளோ தப்பாக புரியுது, அதனால மாற்றிக்கிறேன் ஓகேவா, நான் இப்படி தான் அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. அதான் ஷுகா அப்படி இந்த பேர் பெருசாக தெரியல, ஃப்ரெஷ்ஷாக மேலே நிறைய பேர் தெரியல, லவ் பண்ணிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் கஷ்டம் தெரிஞ்சு உன் கூட எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு சரியா, எனக்கு என்னோட கேரக்டர் செட் ஆகாது, நான் லவ்க்காக ஒன்று சொல்லுவான் ஒப்பனை சொல்லுவான், நான் லவ்க்காக எங்கிற ஒரு பையன், ஆனால் நீ லவ் கொடுக்குறது யோசிக்கிற ஒருத்தவங்க சொல்லுவேன் டே சொல்கிறாங்க. ஷுகா ரொம்ப ஹார்ட் ஆகுதுங்க பாரு, நான் லவ் கொடுக்க யோசிக்கலாம் இல்லை, நான் என்னோட கேரக்டர் அப்படி விட்டு பழகிட்டேன், தச்சு புரிஞ்சுக்கும், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாங்க. ஆனால் நான் எனக்கு ஒரு லவ் இல்லை ஷுகா, அது எப்போ நான் மூவ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஈவன் எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, எனக்கு நான் என் ஜீவனுக்கு ட்ரூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஷுகாவுக்கு ரொம்ப கோவம் அவங்க இந்த கோவத்தை வந்துட்டு எனக்கு கோவத்தை பண்ணா சரியா, கோவம் ஒரு பார்த்துக்கோங்க பாரு, பையன் லைஃப் நேற்று வந்தப்பா சொல்கிறாங்க. இங்கே பாரு லவ் வந்து எப்போலாம் எனக்கு தெரியாது சரியா, 3 months 3 years ஓகேவா, லவ் இஸ் லவ் தான், எனக்கு என் ஜிம்மி மேலே ட்ரூ லவ் இருக்குது ஓகேவா, அந்த லவ் யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. என்ன தான் சொல்லிட்டே என்னதான் டே சொல்ல வர சொல்கிறாங்க. என் வித்தின் 2 days எனக்கு ஜிம்முக்கு மேரேஜ், இப்போ என் ஜிம்மி ப்ரெக்னென்ட் வேறு இருக்கா, என் குழந்தைக்கு ஜிம்முக்கு ஆகிட்டா கண்டிப்பாக தாங்க முடியாது புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என் மேரேஜ் பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ண தப்பு தான் எனக்கு புரியுது, நான் ஷுவாட்ட சொல்லியிருக்கணும் தான் சொல்ல மட்டும் தப்பு தான், ஆனால் ஜிம் விட்டு லைஃப் விட்டு போயிட்டா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது சொல்லிட்டு நம்ம
டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு டேயா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு அவன் மேலே சொல்கிறாங்க. ஜங்கு உனக்கு அவ்வளோ லிமிட், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என் ஜிம்மை பற்றி தப்பாக நீ பேசினேன் நான் மனுஷாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஜிம்மில் கிளம்பி டே ஸ்வாலாகிட்டே இருக்குது. அவருக்கு நம்ம ஏற்றுக்க முடியல. எனக்கு இவர் வந்து 7 இயர்ஸ் அந்த பர்சன் லவ் பண்ணியிருக்காங்கன்னா எதுக்காக அப்படி சொல்ல சொல்லாமல் மறைச்சாங்க, ஏன்ட்டு சொல்லவே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டா. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன், என் அப்பா அம்மா தூக்கி போட்டு வந்துட்டேன் உனக்காக விஷயமாக சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் தூக்கி போட்டு வர சொன்னேன் நான் சொல்லி கேட்குறாங்க. என்றைக்குமே ஒரு அப்பா அம்மா விட்டு நான் சொன்னதே இல்லையே, என் அப்பா அம்மா விட்டு நானும் வந்தது இல்லையே. நான் எப்போவுமே வந்துட்டு அப்பா அம்மா பேசுகிறேன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நீ பேச ரெடியாக இல்லை, உனக்கு என்ன அவசரம் உனக்கு என்ன அவசரம் உனக்கு அவ்வளோ அவசரமாக இருக்கு சொல்லிட்டு எத்தனையோ டைம் இந்த வருஷத்தில் காயப்படுத்திருக்கா. நீ பேசாத முழுசாக நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ காயப்படுத்திருக்கு. ஆனால் உனக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு தான் தெரியாது. அதோட வழி எனக்கு தான் தெரியும். சரியாக சொல்லிட்டாங்க. உன்னால் எவ்வளோ காயப்பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கேன். ஏன்னா சில கப்பலை பார்க்குறப்ப இவங்களுமே நம்ம இருக்க மாட்டேம்மா, அவங்களுமே நம்ம லைஃப் இருக்கா சொல்லிட்டு எவ்வளோ எங்கே இருக்கும் தெரியுமா. ஆனால் இப்போ எனக்கு அந்த ஏக்கம் கிடையாது. எனக்கு அந்த மொத்த ஏக்கத்தை திருத்தவன் என் ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவனை மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடியும். என்னோட லவ்வுக்கு வந்து டிசர்வான பர்சன், அவன் லவ்வுக்கு டிசர்வான பர்சன் எனக்கு தெரியல சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. பாச்சு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண சொல்லிட்டாங்க. பட் சுகா பார்க்குறாங்க. நான் எப்பாட்ட உனக்கு ஒன்னி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரியா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டே சுகா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்பிக்கையில் பார்க்குறாங்க. இல்லை சுகா அங்கே பாரு அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறானே அவன் லெவலில் சொல்லிட்டுங்க எப்படி என்ன நம்பிச்சோன்னு விளையாட்டு அப்படி கேட்குறாங்க. இல்லைடா அங்கே அந்த பையன் பிறகுடா எனக்கு அப்படி கவலை கிடையாது சரியாக சொல்லிட்டாங்க. அந்த பையனுக்கு என்னன்னா அந்த பையன் வயத்த குழந்தை அந்த பையன் வயத்த விளையாடுற குழந்தை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகா அப்படி சொல்லிட்டு அப்படியே சுகர் ஷர்ட் பிடிச்சிட்டாங்கன்னு பற்றி சுகா பார்க்குற என்ன சொல்லிட்டாங்க. பாரு ஒரு வார்த்தை என் ஒய்ஃபை பற்றி என் குழந்தைக்கு தப்பாக பேசுனேன் தொலைச்சிடும் நல்லா கேட்டுப்போம். அங்கே பாரு என் குழந்தைக்கு அவங்க என் ஒய்ஃபை என்ன பண்ணுவோம் சரியாக சொல்லிட்டாங்க. லவ் பண்ணதில்லைன்னு சொல்ல சரியா, ஆனால் அவங்க லவ் பண்ணி தான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பே அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சுகாவுக்கு பயங்கர கோவம். இப்போ சுகா அப்படியே டேவை புஷ் பண்ணிடுறாங்க. இப்போ டே போட்டு பெட்டில் அப்படி இடிச்சு விடுறாங்க. டக்குன்னு ஜிம்முக்கு பேனிக் ஆகுது. இப்போ சுகா அப்படி டேவை அப்படி சாப்பிடான்னு போக நம்ம ஜிம்மின் டக்குன்னு விட்டு சுகாவை அப்படி புஷ் பண்ணிடுறாங்க. இப்போ யாரும் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இதான் உங்களுக்கு லிமிட் ஓகேவா, ஓகே அவர் என்னுடைய ஃபேன்சி, அவருக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு லீகலாக சரியா, ஆல்ரெடி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஜஸ்ட் 2 டேஸில் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. அவர் கிளியராக சொல்கிறாள் 7 இயர்ஸ் அவங்கள்ட்ட லவ் கிடைக்குன்னு சொல்கிறாரு. புரியல உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இனி ஒரு டைம் என்னோட ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சு நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. எந்த தைரியத்தில் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 7 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு நான் என்ன என்கிட்ட லவ் கிடைக்க சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டான், நாளைக்கு உங்கள்கிட்ட போலிச்சு வேறு ஒருத்தர் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிளம்பி பார்க்குறாங்க. சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எங்க தான் கேட்குறேன், ஏன்னா ஜிம்னியே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட 7 இயர்ஸ் லவ் பண்ண நான் கேட்டால் என்கிட்ட ஒரு ரீசன் சொல்கிறேன். என்ன வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறான்னு கேட்டால் லவ் கொடுக்குறான் கேர் கொடுக்குறான் ஏன் 7 இயர்ஸ் அவனுக்கு தெரியலையா அப்படி கேட்குறாங்க. இப்போ வந்து சடனாக இப்படி சொல்கிறான். நாளைக்கு இவன் கூட போர் அடிச்சு இன்னொரு பர்சன் பெட்டராக பிடிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன சொல்லுவா, என்ன பண்ணுவா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா ஜிம் பார்த்து கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிம் தேவத்தின்னு பார்க்குறாங்க. சத்தியமாக அப்படி இல்லைடா சொல்லிட்டே எஞ்சி வராங்க. ஏன் சொல்லி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஜிம்மி எனக்கு பார்த்துட்டு மட்டும் ஏதாவது ஜிம்மில் கூட்டிகிட்டு பண்ணிடுறாங்க. யாரும் பார்க்குறாங்க. இது மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, இந்த அளவுக்கு இறங்கி போக மாட்டாரு யாருக்கிட்டையும். சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜிம்மி நான் சொல்கிறேன் நம்பாது ஓகேவா, நீ நானும் டெஸ்டினி படி ஒன்று சேர்ந்துருக்கோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ சுகா நக்கரை சீக்கிரம் டெஸ்டினி அப்படி சொல்லிட்டு முட்டே சுகா பார்க்குறாங்க. எப்படி என் கூட 7 இயர்ஸ் லவ் பண்ணதுக்கப்புறம் அவனோட டெஸ்டினி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி யார் சொல்லிட்டு நம்பாது, நான் சொல்லிட்டு நம்ப நான் சொல்லிட்டு கேளுமா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் மட்டும் தான் பிடிக்கும், நான் அப்படிலாம் யாரையும் கொண்டு விட்டு போயிட மாட்டேன் சரியா, எனக்கு லவ் எல்லாமே நீ மட்டும் தான் புரிஞ்சுக்கோ. இப்போ நீயே இல்லை மேரேஜ் பண்ணிக்காம போனால் கூட இன்னொரு பசங்க நேரம் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் வரைக்கும் நினச்சிட்டு கூட வாழ்க்கையை நான் வாழ்ந்துடும் சொல்லிட்டு டே சொல்லுவோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து போய் எப்போ இல்லை அவருக்கு வந்து 3 மந்த்தில் அப்படி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஜெவாப் பார்க்குறாங்க. பார்ஷுவாக சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. என்ன ஜெவாப் சொல்கிறாங்க, அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகே கொஞ்சம் டேஸாக அவங்களுக்கு பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகலை, கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு வச்சு ஓகேவா, இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி லைஃப் வந்து நீ மூவ் பண்ண வேணாம் ஓகே ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. அது எப்படி விட முடியும் அப்படி சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா தூக்கி போட்டு வந்திருக்கேன், என் அப்பா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாரு சொல்கிறாங்க. என் அப்பா என்னை பார்த்து கேட்பாரு ஒரு பையனை நம்பி போய் ஏமாத்திட்டேன்னு கேட்டால் என்ன சொல்கிறது அப்படி கேட்குறாங்க. இதே சுகா சொல்கிறாங்க. அங்கே பாருட்டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. அப்படியே திரும்புகிறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காது மேரேஜ் பண்ணிக்கிட்டாக்க உனக்கும் நல்லது அப்புறம் உனக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படி சொல்லி சின்ன பயன் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குறாங்க. டே இங்கே பாரு சுகா ஏங்க சொல்லிட்டாங்க. பட் டே பார்க்குறாங்க. உன்னை அப்படியே வச்சனை பாரு அவ்வளோதான் மரியாதை கட்டு உனக்கு பார்த்துக்கோ, எனக்கு என் ஜிம்மின் தான் சரியா, உனக்கு மேலே லைஃப் இன்டர்ஃபியர் ஆகுது ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம டே கத்துறாங்க. சுகா சொல்கிறேன் இவன்ட்டு எனக்கு அளவு கிடச்சிருக்கு, நீ பார்த்துருக்க எத்தனை டைம் எழுதிருப்பேன், எத்தனை மீன் கம்ஃபர்ட் பண்ணிட்டு போகணும் தெரியல அப்படி கேட்குறாங்க. அங்கே பார்த்தா சொல்லிட்டாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ ஓகே உனக்கு அவ்வளோ அக்கறை நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்து இப்போ நம்ம சுகாக்கு கோவம் வருது. என்ன சொன்னால் சொல்லிட்டு நம்ம அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமா, அவன் தம்பி பாட்டா சொல்லிட்டு நம்ம சுகா போயிட்டு நம்ம டே ஒரு ஷர்ட் பிடிக்கிறாங்க. டே தான் எட்ட போடா தள்ளி விட்டுறாங்க. அவனுக்கு இதான் உனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வார்னிங் ஓகேவா,
உன்னால் என்ன முடியும் பண்ணிக்கோ சரியா, என் ஜிம்மில் தான் மேரேஜ் பண்ணிப்பா. நீ நினைக்கிறல எதுவும் நான் அவனை விட்டுட்டு ஜிம்மில் பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு ஜிம் விட்டு வேறு ஒரு பர்சன் போய் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சீப்பாக தெரியாது உனக்கு ட்ரூவில் ஒரு வேல்யூன்னு தெரியல சரியா. ஒரு பர்சன் கூட இருக்கிறவங்களே எப்படி ஹாப்பி வச்சுக்கணும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், ஜிம்முக்கு தெரியும் ஓகேவா. என் ஜிம்லேயே எனக்கு தூக்கி போட்டாலும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போனாலும் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நினச்சிட்டு நான் வாழ்ந்துருப்பேன் சரியா. ஏன்னா அவன் எனக்கு கொடுத்துருக்கான் 3 மந்த் அவன் கொடுத்த லவ் மட்டுமே எனக்கு போதும், 3 ஜென்மத்துக்கு எனக்கு லவ் போதும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறோம், உன் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா. ஆமாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. எனக்கு ஒரு பர்சன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம் லவ் பண்ணுறாங்கன்ற இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்க வச்சிருக்காங்கன்ற மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே அதை கொடுத்தா உனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஷோ கேட்குறவங்க ஒரு மாதிரி தப்பாக பேசினா தொலைச்சிடும் சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிற நல்லா கேட்டுக்கோ சரியா. இன்றைக்கி நல்லா லாஸ்ட் டைம் யோசிக்கோ, இவனா நானாக சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, ஒரு செகண்ட் கூட யோசிக்க தேவையில்லை, எனக்கு ஜிமின் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ குறிச்சிக்கோட்டே சரியா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கண்ணோடையும் நீ வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா சுகாவை தூக்கி போட்டோம், ஏன் சுகாவை நம்ம விட்டுட்டு வந்தோம், எதுக்காக சுகா ஹார்ட் பண்ணோம், எதுக்காக சுகாவை நம்ம ஃபீல் பண்ண வச்சோம், எதுக்காக சுகா ஹார்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு நீ ஒவ்வொரு நாள் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் பண்ணலை அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாருக்கு. பயங்கரத்தை சுகா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சுகா நீ பேச நீ பாப்பாடா, என் அப்பா மட்டும் இப்போ தலை கொஞ்சம் நிற்க போகிறேன்ல, இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்க தெரியுமா, எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க தெரியுமா, என்னை சீட் பண்ணியிருக்க, இதுக்காக சேர்த்து நான் உனக்கு வக்கீல இவன் நமக்கு மேரேஜ் பண்ணிக்கோ, தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கோ, ஆனால் எப்படி நான் கூட ஹாப்பியாக வாழணும்ன்ற நான் பார்க்குறேன் சரியா. இதுக்கப்புறம் என்ன வேணும் நடக்கும் சரி, எந்த நிமிஷம் வேணும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம சுகா தான் டேவும் என் ஜிம்மில் பார்த்துட்டு சொல்லிட்டு வெளில போயிடறாங்க விட்டு. இப்போ மாதிரி சுகா ஹாஸ்பிட்டல் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, யாருமே ரொம்ப இல்லை. இப்போ ஜிமின் பயங்கரமாக இருக்கிறாங்க. இப்போ டே படி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க, ஜிமின் தேவோட புஷ் பண்ணிடுறாங்க. என் லைஃப் இப்படி ப்ளே பண்ணுறீங்க, நான் என்ன பண்ண உனக்கு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, பாடம் டே கிட்ட வராங்க. ஐ ஹேட் டு டேங்க ஹேட் ஒரு பையனை 7 years லவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பாடம் என் பக்கத்தில் பாயிண்ட் போய் கேள்வி ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. நீ எதுவும் கேட்க தேவையில்லை, நாளைக்கு என்னையும் விட்டுட்டு சொல்கிறாங்க. அங்கே பார் சத்தியமாக அப்படி போயிட மாட்டேன் அப்படின்னு நினைக்காததான் சொல்கிறாங்க. 7 years அந்த பையன்ட்டு 1% கூட லவ் கிடைக்காதாக்கா என்கிட்ட மட்டும் எப்படி சொல்கிறாங்க. உனக்கு புரியாத நான் எப்படி லவ் பண்ணணுன்னு உனக்கு எது புரியாது சொல்கிறாங்க. உங்கள் லவ் ஸ்டோரி கேட்க நான் ரெடியாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்க பயமாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இதெல்லாம் அப்படி சொல்லாதடா, நான் ஒன்று தானே லவ் பண்ணுறேன், செத்து போயிருந்தா சொல்ல டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் டே, பட் எனக்கு இப்போ ரொம்ப பயமாக இருக்கணும் பார்த்தா. ஐ ஹேட் டு டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு சீட் பண்ணிட்டேன்ல, ஒரு பர்சன் லவ் பண்ணிட்டு இருந்து சத்தியமாக இல்லைடா, அப்புறம் அவன்ட்டு ஃபோன் பண்ணதானே லவ் பண்ண ப்ளீஸ் தான் சொல்லிட்டு ஜிம் கிட்ட வராங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா ரூம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. டேங்க ஜிம்னு கூப்பிடுறாங்க, ஜிம்மில் அடிச்சிருக்காங்க. இப்போ டேவோட